இது ரெண்டையும் வச்சுக்கிட்டே நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். அரசுன்ற இன்ஸ்டியூஷன் இருக்குல்லையா, அந்த அமைப்பு இருக்குல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டியூஷன். நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் ஃபுல்லாக உங்களோட பவர், உங்களை கண்ட்ரோல் இருக்கும். ஆமாம், போலீஸ் அது இதுன்னு எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். ஸோ அது பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரென்த்லாம் இருக்குமே தவிர, ஓகே மேலே நல்லா பவர் இருக்குது உங்களுக்கு, பட் கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அந்த அடித்தளம் வந்து கரைஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் என்ன பேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் வீக் ஆகுது, வீக் ஆகிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் வெர்சஸ் பெரியார். பெரியார் குறித்த ஒரு சர்ச்சை பேச்சை பேசியிருக்காரு. அதனால வந்து தமிழ்நாடு முழுக்கவுமே இருக்கக்கூடிய பெரியார் ஆதரவாளர்கள் எல்லாம் கொந்தளிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வந்து பெரியார் மண்ணில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. இந்த சீமானுடைய பேச்சுக்கள் அந்த எலெக்ஷனில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்க சார்? எலெக்ஷனில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பெரியார் அப்படின்ற நாங்கள் உள்ளவே வந்து அவர் பிரச்சாரம் பண்ணவே வரவிட மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே சார். இது ஜனநாயகங்க, இது டெமோக்ரஸி. அது எப்படி நீங்கள் ஒருத்தர் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணவோ கேம்பெயின் பண்ணவோ அலோவ் பண்ண மாட்டோம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்கிறதே ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம்.